ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஃப்ரீ பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதியவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்றத சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக மூத்த குடிமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் மோஸ்ட்லி சென்னை சுற்றியில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. இந்த டோக்கன் புதியவராக அப்ளை பண்ணவங்களுக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த அடையாள அட்டை வைத்திருக்கிறவங்களுக்குமே புதுப்பிப்பதற்குமே இது ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா செய்திருக்காங்க. நீங்கள் சென்னை முழுக்கவே எங்கேனாலும் சென்றிருக்கலாம். இதுக்கான ஃப்ரீ பஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கான 6 மாதத்துக்கான கால அவகாசத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஃப்ரீ பஸ் பயணத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே அடையாள அட்டை வைத்திருக்கலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை செய்வது, என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவைப்படும், இதுக்கு எங்கே போய் அப்ளை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதெல்லாம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக அவருடைய பயன்பெறும் வகையில் அவருடைய வயது முதிர்வின் காரணமாக பார்த்திங்கன்னா அவர்கள் எங்கேயுமே செல்ல முடியாத நிலை உருவாகிருக்கு. அவருக்கு எந்த ஒரு சம்பாதிக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா இல்லை. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு அரசு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு பொது போக்குவரத்தை மிகவும் எளிதாக்கும் வகையில் ஜூலை முதல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையிலான பயன்படுத்தக்கூடிய கட்டணமில்லாத பேருந்து பயணம் டோக்கன் பார்த்திங்கன்னா வழங்கப்பட உள்ள நிலையில் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் அடையாள அட்டை புதுப்பிக்க ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அறிவித்துள்ளது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 21 பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 31 வரைக்கும் இது முழுக்க சென்னையில் அனைத்து முகாம்களுமே 31 மையங்கள் இருக்குது. அந்த 31 மையங்களுமே பார்த்தீங்கன்னா முகாம் நடத்த போகிறாங்க. நீங்கள் எந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சென்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புதியதாக அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயணம் திட்டத்தின் கீழ் ஜூலை 26 முதல் 2026 டிசம்பர் 2026 வரை பயன்படுத்தக்கூடிய 6 மாதங்களுக்கான கட்டணமில்லாத பயண டோக்கன் பார்த்தீங்கன்னா அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ள நிலையில் இதற்கான சிறப்பு முகாம் ஜூன் 21 பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் முழுக்க அமைக்கப்பட்டுள்ளது. 31 மையங்களாக இதை நடத்தி போகிறாங்க. இது மாநகர போக்குவரத்து கழகம் எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா சார்பில் சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் வழங்கப்படும் கட்டணமில்லாத பேருந்து பயண திட்டத்தின் கீழ் ஜூலை 26 ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும் இது நடைபெற போகுது. இருந்தாலுமே ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதத்துக்கான இலவச பயண சீட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ டோக்கன் இதுக்கான டோக்கன் நம்மளுக்கு வழங்குறாங்க. இந்த டோக்கனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. இதுக்கு புதியதாக ஏற்கனவே அடையாள அட்டை வைத்திருந்தவங்களுக்கு புதுப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குது. புதியவராக பயனாளர்களுக்கு அடையாளம் வழங்குவதற்கு பணிகள் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுது. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவைப்படுது அப்படின்னா டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய குடியிருப்பு இருக்குங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாச்சும் கரண்ட் பில்லு, அதேமாதிரி உங்களுடைய குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய ஆதார் அட்டை, ஓட்டுநருடைய உரிமம், அதேமாதிரி கல்வி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, வயது சான்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு 2 ஃபோட்டோ இதெல்லாம் புதியதாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கேட்குறாங்க. இந்த ஆவணங்கள்லாம் உங்களுடைய ஆதார் கார்டு இந்த ஆவணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த மூத்த குடிமக்கள் இலவச பயண டோக்கன் பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. அதுவும் வீடாகவே வழங்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. மூத்த குடிமக்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு தான். இது தேவையானவங்க வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை
மக்களுக்கு, சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து அளித்திருக்கு. சில கட்டாயம் ஏற்கனவே வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அவர்களுக்குமே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.